வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நெருக்கமான, கொஞ்சம் இமோஷனலான ஒரு விஷயம். ஒரு பக்கம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இன்னொரு பக்கம் மனிதர்களோட ஆழமான உணர்வுகள். இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் இந்த விளக்க தொகுப்புல நாம அலச போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். உடைஞ்சு போன ரொம்பவே பழைய மாடல் ஃபோன் ஒன்னு இருக்கு. அது பளபளன்னு இருக்கிற ஒரு புது ஸ்மார்ட் போனை விட அதிக மதிப்புடையதா இருக்க முடியுமா? இத கேட்ட உடனே சான்ஸே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கதை உங்க சிந்தனைய கண்டிப்பா மாத்த போகுது. பழைய பிரச்சனைக்கு ஒரு நவீன தீர்வு, இதுதான் நம்ம கதையோட ஆரம்பம். இங்கதான் நம்ம கதைய நாயகன் அருணை நீங்க சந்திக்க போறீங்க. சென்னையில ரொம்பவே பிஸியா இயங்குற ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குற ஒரு இளைஞன் தான் இந்த அருண். அருணோட சூழ்நிலைய கொஞ்சம் கவனிங்க. அவன் ஒரு மாடர்ன் ஐடி ஆபீஸ்ல இரவு பகலா வேலை செய்றான். அவனோட அந்த கடின உழைப்புக்கு முதல் முறையா ஒரு பெரிய போனஸ் கிடைக்குது. அந்த பணத்தை பார்த்ததும் உடனே அவனுக்கு ஞாபகம் வந்தது யாரு தெரியுமா? தன் கிராமத்துல தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற அவனோட பாட்டி தான். ஏன் பாட்டிக்கு அந்த பணத்தை செலவு பண்ணணும்னு அவன் முடிவெடுத்தான்னா, அதுக்கு காரணம் இந்த வார்த்தைகள் தான். ஹலோ ஹலோ, சத்தம் கேக்கலப்பா. அருண் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் பாட்டி சொல்றது இதுதான். அவங்க யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப பழைய ஃபோன். ஒரு சாதாரண ஃபோன் கால் கூட தெளிவா பேச முடியாத அளவுக்கு அந்த பழைய கீபேட் ஃபோன் ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் உடைஞ்ச ஸ்கிரீன், சுத்தமா கேட்காத ஆடியோ இருக்கிற பழைய ஃபோன். மறுபக்கம் அருண் யோசிச்ச அந்த லாஜிக்கான டெக்னாலஜி தீர்வு. பெரிய டிஸ்ப்ளே, சூப்பரான கேமரா, நல்ல ஸ்பீக்கர், தொட்டா வேலை செய்யற டச் ஸ்கிரீன்னு பளபளக்கிற ஒரு புது ஸ்மார்ட் போன். காசு கொடுத்து ஒரு புது பொருளை வாங்கிட்டா பாட்டியோட பெரிய பிரச்சனைய சுலபமா தீர்த்திடலான்னு அருண் நம்புறான். ஆனா ஒரு பாரம்பரியமான மனசுக்கு புது டெக்னாலஜியை கத்துக் கொடுக்கறது அவ்ளோ சுலபமா என்ன? இப்போ நம்ம கதை கிராமத்துக்கு மாறுது. அருண் ரொம்பவே ஆசையா அந்த புது ஸ்மார்ட் போனை வாங்கிக்கிட்டு ஊருக்கு போறான். பாட்டிக்கு ஒரே குழப்பம். ஆனா தம் பேர ஆசையா வாங்கி கொடுத்திருக்கானேங்கிற அந்த பிரியத்துல சிரிச்சுக்கிட்டே அந்த போனை வாங்கிக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகான யதார்த்தமான தருணம் அது. அருண் உடனே அவனோட ஐடி மூளைய உபயோகிக்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப பொறுமையா பாட்டிக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஸ்டெப் 1 காலை எப்படி அட்டென்ட் பண்றது, ஸ்டெப் 2 போட்டோக்களை எப்படி பாக்குறது, ஸ்டெப் 3 வாட்ஸ்அப் எப்படி ஓபன் பண்றது. இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கான முறையில முழுசா 2 நாள் உட்கார்ந்து பாட்டிக்கு அந்த மாடர்ன் டெக்னாலஜிய கத்துக் கொடுக்கறான். ஒரு வழியா ட்ரெயினிங் முடிஞ்சு அருண் சென்னைக்கு திரும்பிடுறான். சரி, ஒரு வாரம் கழிச்சு பாட்டிக்கிட்ட ஒரு வீடியோ கால் பேசலான்னு ட்ரை பண்றான். ஆனா யாரும் போனை எடுக்கல. சரி, நார்மல் கால் பண்ணி பாப்போன்னு பண்றான். அப்போதான் அந்த ஆச்சரியம் நடக்குது. அவனுக்கு ரொம்பவே பழக்கமான அந்த பழைய கீபேட் போனோட ரிங்டோன் கேக்குது. ஆமாங்க, ஆயிரக்கணக்குல செலவு பண்ணி வாங்கின அந்த புது ஸ்மார்ட் போனை பாட்டி யூஸ் பண்ணவே இல்ல. இப்போ நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி. இவ்ளோ சிறப்பான புது சாதனம் கையில இருக்கும்போது ஏன் அந்த உடைஞ்ச, சரியா வேலை செய்யாத பழைய போனை பாட்டி இன்னும் பத்திரமா வச்சிருக்காங்க? அதுக்கு எந்த காரணமா இருக்கும்? கடந்த காலத்தை திறக்கிற ஒரு நள்ளிரவு வெளிப்பாடு. இந்த ரகசியம் எப்போ வெளியாகுது தெரியுமா? ஒரு இருட்டான ராத்திரி நேரத்துல. கிராமத்துல கரண்ட் கட் ஆயிருக்கு. மங்கிய நிலா வெளிச்சத்துல பாட்டி அந்த இருட்டுல பழைய போனை கையில வச்சுக்கிட்டு ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருக்காங்க. ஒரு சில நாட்கள் கழிச்சு அருண் திரும்பவும் கிராமத்துக்கு வர்றான். அந்த கரண்ட் இல்லாத ராத்திரியில பாட்டி தனியா உட்கார்ந்திருக்கிறத பார்த்துட்டு மெதுவா அவங்க பக்கத்துல போறான். ஏன் பாட்டி அந்த பழைய போனை இன்னும் விடமாட்டேங்கிறீங்க?ன்னு ரொம்ப அன்பா கேக்குறான். பாட்டி எதுவுமே பேசல. அமைதியா அந்த பழைய போனை ஓபன் பண்ணி இன்பாக்ஸ்ல லாக் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு மெசேஜை மட்டும் அருண் கிட்ட காட்டுறாங்க. அந்த சின்ன ஸ்கிரீன்ல இப்படி எழுதியிருக்கு: நான் சீக்கிரம் வீட்டுக்கு வரேன். இதை யார் அனுப்புனது தெரியுமா? பாட்டியோட கணவர், அதாவது அருணோட தாத்தா, கடைசியா ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி அனுப்புன மெசேஜ் அது. அதுக்கப்புறமா அவர் உசிரோட வீட்டுக்கு திரும்பவே இல்ல. இப்போ இந்த விஷயத்துல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த ஒற்றை மெசேஜ் சுமந்துட்டு இருக்கிற எடையும் தான். இன்பாக்ஸ்ல பத்திரமா லாக் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற அந்த மெசேஜ் அன்புக்குரிய ஒருத்தர் கொடுத்த ஆனா நிறைவேறாம போன ஒரு வாக்குறுதியோட அடையாளம். இப்போ அந்த சாதனம் வெறும் தகவல் தொடர்பு கருவி கிடையாதுங்க. அது ஒரு காலப்பேழை, ஒரு டைம் கேப்சூல். இந்த பட்டனுங்களை அழுத்தும்போது அவர் இன்னும் என்னோட பேசுற மாதிரி தோணும். இந்த வார்த்தைகளை ரொம்பவே ஆழமான குரல்ல பாட்டி சொல்லும்போதுதான் அருணுக்கு புரியுது. அந்த பழைய போன் வெறும் பிளாஸ்டிக் இல்ல, அது பாட்டியோட உயிரோடு கலந்த ஒரு அங்கம்னு அருணுக்கும் இந்த விளக்கத்தை பாக்குற நமக்கும் ரொம்ப ஆழமாவே புரியுது. அன்பும் தொழில்நுட்பமும், இதுதாங்க நாம கத்துக்க வேண்டிய முடிவான பாடம். இங்கதான் அருணுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை விளங்குது.
2 ஃபோன்களையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்க்கும்போது ஒரு பொருளோட பயன்பாடு, அதாவது யூட்டிலிட்டி, எப்பவுமே மனிதனோட உணர்வுகளுக்கு ஈடாகவே முடியாதுங்கிறத அவன் முழுசா உணர்றான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 1000 நவீன வசதிகள், நிறைய பணம் கொடுத்து வாங்குனது, மூளைக்கு சரின்னு படுற லாஜிக்கான பயன்பாடு. ஆனா மறுபக்கம் ஈடு செய்யவே முடியாத ஒரே ஒரு மெசேஜ், விலை மதிப்பில்லாத அன்பு, அப்புறம் ரொம்பவே ஆழமான உணர்வு பிணைப்பு. நம்ம ஐடி உலகத்தோட லாஜிக்குக்கும் மனித மனசோட ஆழத்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு இதுதான். இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதாங்க. டெக்னாலஜி மனிதர்களை இணைக்கலாம், ஆனா நினைவுகள் தான் இதயங்களை உசுரோட வச்சிருக்கோம். ஒரு பொருளோட உண்மையான மதிப்பு அதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ்ல இல்ல, அது நமக்குள்ள ஏற்படுத்துற நினைவுகள்ல தான் இருக்கு. அதுதான் இங்கிலீஷ்ல பிரைஸ்லெஸ்னஸ், அதாவது விலை மதிப்பற்ற தன்மைன்னு சொல்றோம். அன்பால நிறைஞ்ச சில பொருட்களுக்கு எந்த விலைப்பட்டியலும் கிடையாது. ஏன்னா அந்த பொருட்கள்ல மனிதர்கள் இல்லனா கூட அவங்களோட அழியாத உணர்வுகள் வாழ்ந்துட்டு இருக்கு. நாம ஏன் சில பழைய பொருட்களை விடாம பிடிச்சு வச்சிருக்கோங்கிறதுக்கான உண்மையான காரணமே இதுதான். சோ இதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஊரோட மிக பழமையான தத்துவமான திருக்குறள் சொல்றதுதான். குறள் 71. அன்பிற்கும் உண்டோ அடைக்குண்டாள். உண்மையான அன்பையும் அதோட நினைவுகளையும் எந்த காலத்தாலையும் எந்த மாடர்ன் டெக்னாலஜியாலையும் பூட்டி வைக்க முடியாதுங்க. அந்த மெசேஜ் ஒரு போனுக்குள்ள பூட்டப்பட்டிருந்தாலும் அதுல இருக்கிற அன்பு சுதந்திரமா துடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்போ கடைசியா உங்களை நோக்கி ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். எந்த ஒரு புது டெக்னாலஜிக்கு விடவும் நீங்க ரொம்ப அதிக மதிப்புடையதா நினைக்கிற, உங்க மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான அந்த உடைஞ்ச அல்லது பழைய பொருள் எது? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. அந்த பொருள்ல தான் உங்க அன்போட ஆழமும் ஒளிஞ்சிருக்கு. இந்த அருமையான விளக்கத் தொகுப்புல என்னோட பயணிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சிந்திக்கலாம்.